ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வர்ஷினி. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது எனக்கு வந்த ஒரு கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டு கொடுத்தவங்களுக்கு ஸோ தேங்க்ஸ். நான் ஆல்ரெடி பிரிச்சும் பார்த்தேன். சரி, உங்களுக்கும் நம்ம காமிக்கலாமே, அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாமே கிளிக் பண்ணி எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே, வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இதில் எழுதிக்கிறது உங்களுக்கு தலைகீழாக தான் தெரியும். LOV அதனால் தலைகீழாக தான் தெரியும். ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட்டு காமிக்கேன். லவ்லி ஷோ பீசஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ போட்டிருக்கு. அடுத்து த பெஸ்ட் கிஃப்ட் ஃபார் யுவர் குட் ஃப்ரெண்ட், நோ ரீப்ளேஸ்மெண்ட்னு கொடுத்துருக்கு. ஓகே, வாங்க இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, வாங்க ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது திறந்த உடனே பார்த்தீங்களா, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இது மட்டும் நான் அதை திறந்து பார்த்துட்டேன். சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுதான். இது நான் சும்மா இப்படி திறந்து அப்படியே பார்த்துட்டு இது மட்டும்தான் திறந்து பார்த்தேன். இது ஒரு கவரில் இருந்துச்சு. சரி, அதை மட்டும் திறந்து பார்த்து நான் அதை மட்டும் வச்சுட்டேன். இதெல்லாம் நான் பார்க்கல. ஸோ ஓகே, இதெல்லாம் என்னது? இது ஷாம்பு. இது ஷாம்பு போட்டிருக்கு. இது ஷவர் பாத் ஜெல், நம்ம குளிக்கும் போது போடுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது சோப்பு. ஆமாம், பேங்காக்கில் செஞ்சதா? ஆமாம், இது பாருங்க, எல்லாத்துலேயுமே பேங்காக்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு சரியாக கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பேங்காக்னு போட்டிருக்கு. பேங்காக்கில் செஞ்சது, பேங்காக்கில் வந்திருக்கு. இங்கேயும் பேங்காக்னு போட்டிருக்கு. இது பாத் ஜெல்லையும் பேங்காக்னு போட்டிருக்கு. சோப்பு ரெண்டுமே ஒரே சோப்பு தான். என்ன சொல்கிறது? ராயல் பிரின்சஸ் சோப்பு போட்டு. சோப் ராயல் பிரின்சஸ் எல்லாம் லக்ஸோட சோப்பு. ஓகே, இது அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ராயல் பிரின்சஸ், இதுலேயும் பேங்காக் போட்டிருக்கு. இந்த கீழே இந்த இடத்துல கரெக்டாக போட்டிருக்கு. கொஞ்சம் அது கேபிட்ட மாதிரி இருக்கா, அதுக்காக தான் பேங்காக்னு போட்டிருக்கு. ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு ப்ரஷ் பார்க்க இப்படிதான் இருக்கு. எஸ், நான் சொன்ன மாதிரியே ப்ரஷ் எனக்கு இருந்துச்சு. ஓ, ப்ரஷ் எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது கிளியர் ப்ரஷ். கிளியர் டெம்பரரி கிளியர் ப்ரஷ். ஒயிட்டு, எந்த கலருமே இல்லை, ஒயிட்டும் இல்லை. அந்த மாதிரி இன்னொன்று வச்சுருக்கோம். சரி, இது ஒன்று திறந்தா போதுமே. அப்படியே இந்த சாரை உள்ள வச்சுட்டு அப்படியே டச்சுக்கான பற்றி வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம மெயினாக சொல்லணும். ஷவர் கேப்பு. இதுக்காக இது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது நான் எடுத்து வச்சுக்கோங்க. இதே தான் இதை நம்ம போடுவோம். இது மண்டைக்கு எடுத்து நம்ம தலைக்கு குடிக்கும்போது இது போடுவாங்கல்ல, இது சேம் தான். ஆனால் இந்த மாதிரி பாக்கெட்டில் இது வேறு. இது ஒரு என்ன சொல்லலாம்,
ஒரு கொஞ்சம் அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இது கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதை இப்படி எடுக்கிறோம்ல கைஸ், அந்த மாதிரி ஹோட்டல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, இதை இப்படி போட்டு நம்ம வந்து மேலே போய்க்கணும், தண்ணி படாது மேலே நீங்கள் ஒரு கொண்டை போட்டுட்டு அப்புறம் நீங்கள் போடக்கூடாது மேலே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இது எதுவும் சேம் தான். ஓகே, இதையே நம்மளே டச்சுக்கா அணிச்சிடும். ஓகே, இது வந்து சானிடரி பேக். இது நம்ம வந்து இது வச்சுக்கலாம், சம் வாமிட்டிங் வந்துச்சு அப்படின்னா வச்சுக்கலாம். இந்த பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து சானிடரி பேக். நம்ம திடீர்னு நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னா நம்மளுக்கு வாமிட்டிங் வந்துச்சுன்னா இதில் வந்து எடுத்து அந்த கவர்லேயே போட்டுக்கலாம்னா தெரியல, அப்படியே தான் இருக்குது. இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்களா. ஓகே, இப்போ சானிடரி பேக்கையும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இது கொடுத்துருக்காங்க, ஆனால் இதுக்கு இல்லை. இது வந்து அந்த இது கிடையாது, சானிடரி கிடையாது. இது வந்து வேனிட்டி கிட்டா ஏதோ போட்டு இது எதுக்குன்னா வந்து பிளட் இப்போ நம்மளுக்கு நீங்கள் வந்து எதாவது காயப்பட்டுட்டோம்னா அது வந்து துடைக்கிறது. இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்மளுக்கு இங்கே காயப்பட்டுது அப்படின்னா உடைக்கிறதுக்கு அந்த இது இப்போ எதாவது கல் அந்த மாதிரி ஏதாவது ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த பட்ஸ் இருக்கா அதை வச்சு எடுக்கிறதுக்கு தான் இது அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. எனக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் உங்களுக்காக எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து போடுறேன்னு அது எனக்கு தான் தெரியும். நான் அதை போட்டு அதை வந்து எடுத்து அது நிறைய டேக் போய் இது கூட ஒரு 10 டேக் போயிடும். ஸோ நான் கஷ்டப்பட்டு போடுறேன். எனக்கு ஒரே ஒரு லைக் நீங்கள் மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு மட்டும் எனக்கு போதும். இந்த பாக்ஸில் இவ்வளோ தான் இருந்துச்சு. தேங்க்யூ.